அன்பு நண்பர்களே, எனது யூடியூப் நேயர்களே, என்னுடைய சப்ஸ்கிரைபர்களே, வியூவர்களே, உங்கள் எல்லாருக்குமே என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஜாதகத்தை பற்றின உண்மை நிலவரத்தை விளக்குறேன். சென்ற வாரம் திருப்பூர்ல இருந்து இந்த நண்பர் குமாருங்கிற நண்பர் ஜாதகம் பார்க்க வந்தாரு. அவருக்கு குடும்ப ஜாதகங்களை கொஞ்சம் பார்த்து அவருக்கு அனுப்பி விட்டேன். அப்ப அவருடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய விசேஷமான விஷயங்களை உங்களுக்கு பதிவு செய்யணுங்கிறதுக்காக இந்த பதிவை எடுத்திருக்கிறேன். இதுல இருந்து நம்ம சில உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அது உங்களுக்காக வைக்கிறேன். அதாவதுங்க, இந்த குமாருங்கிற ஒரு பிறந்த தேதி 30/7/1967 காலை 11:45 கோவையில் பிறந்திருக்கிறாருங்க. இவருக்கு பிறக்கும் போது துலா லக்னம், லக்னத்துல செவ்வாய், அதுல கேது, 6ல சனி, 7ல ராகு சந்திரன், 9ல புதன், 10ல சூரியன் குரு, 11ல சுக்கிரன். நல்லா கவனிக்கணுங்க. 7க்குடைய செவ்வாய் லக்னத்துல, லக்னாதிபதி சுக்கிரன் லாபத்துல, ரெண்டு பேருமே நல்லா இருக்காங்க. மனைவி ஸ்தானாதிபதி இவருக்கு நல்லா இருக்கு, இவர் லக்னாதிபதி நல்லா இருக்கு. ஓகே, இப்ப இவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, 1967 பிறந்தவருக்கு 94 கல்யாணம்ங்க. நல்லா கவனிக்கணுங்க. 67, 77, 87, 7, 94, 27 வயசுல இவர் கல்யாணம் பண்ணி விட்டாருங்க. இந்த லக்னத்துல கேது செவ்வாய், இந்த 7ல ராகு சந்திரன், சந்திரனுக்கு 7ல செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கிறவர் இவருக்கு 27 வயசுல கல்யாணம் பண்ணி விட்டாருங்க. லேட்டா கல்யாணம் ஆலிங்க, ஒரு நடுத்தர வயசுல கல்யாணம் பண்ணி விட்டாருங்க. சரிங்க, 27 வயசுல இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. இவருடைய நட்சத்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பரணி நட்சத்திரத்துல இவர் பிறந்திருக்காருங்க. இப்ப இவர் கல்யாணம் பண்ணது இவங்க தாங்க, பாக்கியம்னு பேரு. 10/7/1968 இவங்க பிறந்திருக்காங்க. 7/10 காலையில கோவையில தான் பிறந்திருக்காங்க. நல்லா கவனிக்கணும். 10/7/1968 7/10 கோவையில பிறந்திருக்காங்க காலையில. இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, கடக லக்னத்துல பிறந்திருக்காங்க. தனுசு ராசி, நட்சத்திரம் பூராடம். இவங்களுக்கு லக்னத்துல கேது ராகு எல்லாம் கிடையாதுங்க. இவங்களுக்கு 3ல கேது, 9ல தாங்க ராகு. நாகதோஷம் கிடையாதுங்க. இவருக்கு நாகதோஷம் இருக்குங்க, இந்த அம்மாவுக்கு நாகதோஷம் இல்லைங்க. சரிங்க, இந்த அம்மா 68ல பிறந்திருக்கு, இந்த அம்மாவுக்கு 94, இந்த அம்மாவுக்கு 26 வயசுல கல்யாணம் ஆயிட்டுங்க. அவ்வளவுதான். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய விசேஷம், இவருக்கு நாகதோஷம் இருக்கு, இந்த அம்மாவுக்கு நாகதோஷம் இல்லை, கல்யாணம் ஆயிருக்கு. இவருக்கு பரணி நட்சத்திரம், இந்த அம்மா பூராட நட்சத்திரம். ரச்சு தட்டும், மாங்கல்ய பொருத்தமே இல்லை அப்படின்னு இந்த உலகம் சொல்லிக்கிட்டு இருக்குது. இங்க என்ன ஆச்சுன்னா, ரச்சு தட்டல. இது சாதாரண தொடரச்சு தான், ரச்சுவெல்லாம் ஒன்றும் தட்டல. இங்க என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ராசி அதிபதி ஃப்ரெண்டுங்கிறதுனாலே அவங்க வாழ்க்கை சூப்பரா ஓடிக்கிட்டு இருக்கு. 1994 19/8/1994 கல்யாணம் பண்ணவர் அடுத்த 8/10/1995 ஆண் குழந்தை பெற்றுட்டாங்க. நல்லா கவனிக்கணும். 8/10/1995 ஆண் குழந்தை, 11/5/2002 2வது பெண் குழந்தையும் பெற்றுட்டாங்க. 2 குழந்தை இருக்கு. இப்ப இந்த அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அம்மா இப்ப டீச்சரா இருக்காங்க. இவர் சித்த மருத்துவ டாக்டரா இருக்காருங்க. இவங்க அரசு பணியில டீச்சரா இருக்காங்க. நல்லா கவனிக்கணும். ஒரு ஜோசியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களாம், சூரியன் கெட்டு போனா அரசு பணிக்கு கிடையாது. இந்த மாதிரி சூரியன் 12ல கெட்டு போயிருக்கு. அவங்க பாஷையில சொன்னோம்னா மறைஞ்சு போயிருக்குன்னு, அந்த மறையில அதெல்லாம் நல்லாவே தெரியுது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சூரியன் கெட்டிருக்கு. ஆனால் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆசிரியர், அரசு ஆசிரியர், குரு இவங்களுக்கு 2ல நல்லா இருக்காங்க, நல்லா டீச் பண்றாங்க. இதாக இந்த ஜாதகத்தோட அமைப்பு. இன்னொன்னையும் பாருங்க, நாகதோஷம் கிடையாது. 2 பேரும் பரணி பூராடம், ஒரே ரஜ்ஜு தட்டல. இங்க 2 பேருக்குமே ஒரே திசை தாங்க நடக்கும். இங்க பாருங்க, இவருக்கு சுக்கிர தசை 8 வருஷம் இருப்பு, இந்த மாக்கு 4 வருஷம் இருப்பு. இந்த மாக்கு சுக்கிர தசை முடிஞ்சு 4 வருஷம் 8 மாசம் முடிஞ்சு இந்த மாக்கு சூரிய தசை 6 வருஷம் வரும். இவருக்கு
8 வருஷம் கழிச்சு சூரிய தசையோட 2 திசையும் சந்திக்கும். சரி, இவருக்கு இந்த அம்மாக்கு 10 வயசுல இருந்து 11 வயசுல இருந்து இந்த அம்மாக்கு 10 வருஷம் சந்திர திசை வரும். இவருக்கு 12 வயசுல இருந்து சந்திர திசை வரும். அதுக்கு அடுத்தாப்புல வந்து இவருக்கு 22 வயசுல இருந்து செவ்வாய் திசை வருதுன்னா இவங்களுக்கு வந்து 20 வயசுல இருந்து செவ்வாய் திசை வரும். 2 வருஷம் தான் வித்தியாசம் வரும். அதுக்கு அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா இன்னொரு இது 2 வருஷமா 4 வருஷம் 8 4 தானே என்ன. அதுக்கு அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா ராகு திசை, அதுவும் 2 பேருக்கு சேர்ந்து வரும். அப்புறம் குரு திசை 2 பேருக்கு சேர்ந்தே வரும். ஏங்க நீங்க என்னென்ன சொல்றீங்க? பரணி பூராட ஆகாதுன்றீங்க. நாங்கெல்லாம் சொல்றோம் ஏகாதிபத்திய மைத்ரேவா சமசப்தமா ஏவச்ச ரச்சு ராசி கணை தோஷம் நவித்தியதேங்கிறோம். அப்படிங்கிறப்ப தலை ரச்சுவை தவிர மீது எந்த ரச்சுக்குமே கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுல தோஷம் கிடையாது. அப்படிங்கிறப்ப நம்ம இதுக்கு ஓகே தானே சொல்லணும். இவங்க வந்து தொடரச்சு பரணி பூராடம் மேசராசி தனுசு ராசி ரச்சுக்கெல்லாம் விதி விலக்காகுது. 2வது ராகு கேது தோஷம் இல்லை, கல்யாணம் ஆயிருக்கு. 3வது இவங்களுக்கு 2 பேருக்குமே தசா சந்தி வந்துகிட்டே தான் இருக்கு வாழ்நாள் முழுவதும், நல்லா தானே இருக்காங்க. 4வது சூரியன் வந்து 12ல தான் இருக்காரு, இல்லையா இவங்க வந்து அரசு துறை வாத்தியாரா இருக்காங்க. அப்ப நம்ம என்ன நினைக்கணும், ஜோதிடத்துல என்ன பார்க்கணும், ஏது இந்த இவங்களுக்கு 7ஆம் பாவாதிபதி நல்லா இருக்காரு, லக்னாதிபதி நல்லா இருக்கு. இந்த மாக்கு 7ஆம் பாவாதிபதி சனி 10ல, இந்த மாக்கு லக்னாதிபதி சந்திரன் 6ல சர்வீஸ் மோட்டிவ்ல கொண்டு போகுது, நல்லா இருக்கு. இத்தனை கோள்கள் கெட்டு கிடக்கு. இந்த அம்மா அரசு பணியில தான் இருக்காங்க, இவர் அரசு பணி இல்லை. இவர் இத்தனை கோளுக்கு சூரியன் குருவெல்லாம் நல்லா இருக்கு, சுக்கிரன் நல்லா இருக்கு, இவர் அரசு பணியில் இல்லை, தனியாரா மருத்துவரா இருக்கார், சித்த மருத்துவரா. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ஜாதகத்துல உண்மையிலே தசாபுத்தி அமைப்புகள் பாவக அமைப்புகள் எந்த பாவம் வேலை செய்யும் என்ன செய்யும் தெரியணும். ஐயோ கல்யாணம் பண்ணா அவருக்கு செத்து போயிடுவாங்க, அது பண்ணிடுவாங்க, இது பூரா பொய்யுங்க. மொட்டைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட்ட கதை எல்லாம் நம்ம வந்து கேட்டுக்கிட்டு நம்ம ஏமாந்துக்கிட்டே இருக்கோம். இந்த ஒருத்தர் பாருங்க, உங்க கண்ணு முன்னாடியே இருக்க பரணி பூராடம் நாகதோஷமா அடிபட்டிருக்கு, பரணி பூராடம் ரஜி தோஷம் அடிபட்டிருக்கு. வேற என்ன உங்களுக்கு திசா சந்தி ஒரே திசை கூட்டு திசா அதுவும் அடிபட்டிருக்கு. அப்புறமேல 12ல சூரியன், அந்த மாதிரி அரசு துறை. நான் அதுக்கு நிறைய விளக்கம் போடணும் இருக்கேன். அரசு துறையில சூரியனுக்கு எவ்வளவு பங்கு இருக்கும் அப்படின்னு. எல்லாரும் சூரியன் கட்ட அரசுக்கு வேலைக்கு போக மாட்டான். அந்த ஒன்றைய நான் ஜோசியிட்ட போய் ஏன் கேட்குறீங்கன்னே தெரியல. ஆய்வு செய்யணும். நான் இந்த ஆய்வுகளெல்லாம் எடுத்துட்டு வந்து இன்னைக்கு போடுவேன். கவனிக்கங்க, 19/8/94 இவருக்கு 27 வயசு, இந்த அம்மாக்கு 26 வயசுல கல்யாணம். அந்த ரெட்டப்பட வயசுன்னு கூட கிடையாது, கல்யாணம் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா 8/10/95 ஆண் குழந்தை, 11/5/2002 பெண் குழந்தை. ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் நல்லா பெற்றிருக்காங்க, நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. எனவே இந்த மாதிரி ஜாதகம் நான் இனிமேல் நிறைய பதிவு செய்வேன் உங்களுக்கு. வர ஒவ்வொரு மக்களும் கொண்டுட்டு வர அதெல்லாம் பதிவு செய்வேன். விதி மீறல்களை பாருங்கள். இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவரவர் திசா புத்தியின் அடிப்படையில். அவர்களுக்கு கோள்கள் பாவகத்தில் இருக்கின்ற நல்ல அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு நண்பர்களே, திருமணம் செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை எந்த ஒரு அறிவும் இல்லாத அண்ணன் தம்பி எத்தனை என்று போனவுடன் சொல்லி நம்மளை ஏமாற்றும் ஜோதிடர்களை தவிர்த்து நல்ல ஜோதிடர்களை கண்டு நம் செல்வங்களுக்கு நல்லபடி திருமணம் செய்து நீங்கள் வாழ வேண்டும் என்று கூறி அன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.